ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய மகா பெரிதான கிருபையினாலே கடந்த வாரங்களிலே 3 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய வேத வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலே 4ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக அதை பகுத்து கிருபையினாலே அதை நாம் வாசிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபித்து இந்த கூட்டத்திலே நாம் பங்கு பெறுவோம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றி உள்ளதோடு மை துதிக்கிறோம். எங்களோடு கூட பேசும், நீ பேச நாங்கள் கேட்க, புரிந்து கொள்ள, கீழ்ப்படிய, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு பாராட்டு. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். இந்த நாளிலே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 3வது அதிகாரமும் 4வது அதிகாரமும் பாவத்தை குறித்து சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது. 3வது அதிகாரத்திலே ஆதாமுடைய பாவத்தை குறித்து விவரிக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்திலே ஆதாமுடைய மகன் ஆதாம் பெற்றெடுத்த காயினுடைய பாவத்தை குறித்து அங்கே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமேனால் காயினை 6 கட்டங்களாக அல்லது 6 பகுதிகளாக பிரித்து பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் ஒரு சகோதரனாக காயினை பார்க்க முடியும். 2ஆவதாக 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே அவன் ஒரு தொழிலாளியாக அவனை பார்க்க முடியும். தேவனை ஆராதிக்கிற காயினாக 4ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை பார்க்கிறோம். கொலைகாரனான காயின் என்று சொல்லி 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை நாம் பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 11 15 வசனங்கள் பரதேசியான காயின் என்று பார்க்க முடியும். கடைசியாக அங்கே ஒரு பட்டணத்தை கட்டுகிற ஒரு காரியமும் அங்கே 4ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 24 வரைக்கும் இருக்கிறது. கடைசியாக 26வது வசனத்தில் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வேத பயிற்சியிலே நாம் பங்கு கொண்டிருக்கும் போது சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நாம் இப்போது பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் குறித்து கொள்ளலாம். பழைய ஏற்பாடு பா ஏ என்று குறித்து கொள்ளலாம். பழைய ஏற்பாடு முதல் எழுத்து பா ஏ. மொத்த புத்தகங்கள் 39 புத்தகங்கள். அதிலே முதலாவது புத்தகம் 1 ஆதியாகமம். ஆதியாகமத்திலே 50 அதிகாரங்கள் இருக்கிறது. மொத்த வசனங்கள் 1533 வசனங்கள் இருக்கிறது. நாம் 4வது அதிகாரத்திலே இப்போது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்திலே 26 வசனங்கள் இருக்கிறது. இதை நீங்கள் இப்படியாய் குறித்துக் கொள்ளலாம். பழைய ஏற்பாடு பா ஏ 39.1 ஆதி 50.1533 4வது அதிகாரம் 26 வசனங்கள் இருக்கிறது என்பதை குறிக்கும். ஆக இந்த ஒரு வரியை பார்த்தவுடனே நீங்கள் என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த அதிகாரத்தில் என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த கட்டம் போட்டு அதிலே நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் குறித்து கொள்ளலாம் என்று சொன்னேன். அதிலே ஏற்கனவே உங்களுக்கு ஒரு படம் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது. தேவநேசன் அதை காமிங்க. அதில் பாருங்க. அதில் ஆதியாகமம் போட்டு கொஞ்சம் பெருசாக்கி காமிங்களேன். ஆதியாகமம் இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 படைப்பு, அப்புறம் 3, 4 3வது அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் ஒரு இன்ட்டு படம், ஒரு இன்ட்டு குறியீடு இருக்கும் பார்த்துங்க. 4வது அதிகாரத்தில் காயின் ஆபேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 2 இன்ட்டு என்பது பாவத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த அதிகாரத்தை குறித்து பார்க்கும்போது அதிகமாக ஆபேலை குறித்து குறைத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனால் காயினை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வசனத்தின் அடிப்படையில இந்த காரியங்களை சற்று நேரம் நாம் தியானிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். நேரம் கருதி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கூடிய மட்டும் பார்க்கலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதாகமத்தை முழுவதுமாக படித்ததற்கான ஒரு வாய்ப்பும் தியானிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவர் ஆவியானவருடைய துணையோடு கூட இதை நாம் வாசிக்கும் போது நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 4வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை பார்க்கும்போது, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷரை பெற்றேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சொல்ல போனால் முதல் மனைவி, முதல் கற்பம், முதல் பிறப்பு, முதல் மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் முதல் மனுஷனாக இருந்த போதிலும் பிறப்பிலே வரக்கூடிய இந்த காயினை குறித்து நாம் அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பிறப்பு என்பது தேவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஈவாக கிடைக்கப்பெறுதல் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். Husband and wife, though it is a biological union, it is only a gift of God and only from God, Lord Almighty என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு கிடைத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மகா பெரிய ஈவு என்பதை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி ஏவாள் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் படைத்தார். முதல் முறையாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த ஒரு குழந்தையாக காயினை அங்கே நாம் பார்க்கிறோம். காயின் முதலாவது அண்ணனாக இருக்கிறார். அந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, 2வது வசனத்திலே பார்க்கும்போது அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். இந்த சகோதர உறவும் கூட இப்போதுதான் வருகிறது. இங்கே மகனை பெற்றாள் என்று சொல்லி எழுதப்படவில்லை, மனுஷனை பெற்றாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 2வது அவனுடைய சகோதரன், பிரதர் என்ற வார்த்தையும் கூட அப்போதுதான் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, வேதத்தில எல்லாம் மிக அழகாக, அருமையாக, ஒழுங்காக அங்கே வகைப்படுத்தப்பட்டிருப்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும். 2வது மகனாக அல்ல, காயினுக்கு சகோதரனாக ஆபேல் பிறந்தான் என்று சொல்லி இட் இஸ் ஐடென்டிஃபைட் அஸ் பிரதர், ஒரு சகோதரனாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 பேருக்கும் தொழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொழில் என்ன தொழில்? ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் என்று சொல்லி இவர்களும் அவரவர்களுடைய சாய்ஸ் படி இந்த வேலையை எடுத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். காயின் முதல் அண்ணன் தன்னுடைய வேலையாகிய நிலத்தின் கனிகளை நிலத்தை பயிரிடுகிறவனானான், ஆனால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகள் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பதை எண்ணி நம்மால் எவ்வளவு ஜாக்கிரதையாக செய்ய முடியுமோ, எவ்வளவு கர்த்தருக்கு மகிமை சேர்க்க முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று இந்த வசனங்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். வேறு விதமாக சொல்ல போனால், ஆபேல் வாஸ் a shepherd, whereas காயின் வாஸ் a farmer. நிலத்தை பயிரிடுகிறவனானான், அவன் ஆடுகளை மேய்ப்பவனாக மாறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் வசனத்தின் வசனமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது இவருடைய வேலை முடிந்தது. அடுத்ததாக என்ன வருகிறது? அடுத்ததாக தங்களுடைய நன்றியை உணர்ந்தவர்களாக காயினும் ஆபேலும் காணிக்கையை கொண்டு போகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்திலே, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். 3வது வசனத்திலே, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். முதல்ல காயின் தான் காணிக்கை கொண்டு வர. அப்படி சொல்ல போனா நிலத்தின் கனிகளை கொண்டு போன ஒரு காரியத்தை குறித்து காணிக்கை என்ற வார்த்தையும் கூட முதல் முறையாக இங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே இந்த அதிகாரத்துல முழுசுமே நீங்க பாத்தீங்கன்னா முதல் முறையாக என்று இருப்பதை நாம் பார்க்க முடியும். முதல் தடவையாக காணிக்கை என்ற ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்க முடிகிறது.
ஆபேலுடைய காணிக்கையானது தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வசனம் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நேரடியா காணிக்கை கொண்டு வந்தான். ஆண்டவர் அங்கே ஆபேலையும் 1, அவனுடைய காணிக்கையையும் 2. அருமையானவர்களே, நாம் காணிக்கை செலுத்துகிறோம். நாம் காணிக்கை செலுத்தும் போது நாம் எவ்வளவு செலுத்துகிறோம் என்பதல்ல, முதலாவதாக தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக காணிக்கையாக அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் காணிக்கை செலுத்த வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய காணிக்கை பெரிதல்ல, அதைவிட நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆராதனைகளில் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் படைப்போம் என்று சொல்லி சொல்வார். முதலாவது நாம் படைக்க வேண்டியது நம்மைத்தான், பின்புதான் நம்முடைய காணிக்கை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சில 100 ரூபாய்கள், சில 1000 ரூபாய்கள், சில கட்டடங்கள், சில காரியங்கள் என்பதல்ல, நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த ஆபேலுடைய காணிக்கை சிறப்பாக இருந்தது என்று சொல்லும் போது எதை சொல்லலாம் என்றால், தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தலையீற்று என்பது கர்த்தருக்குரியது. வசனங்கள் இருக்கிறது, அதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். தலையீற்று முதல் குமாரன், முதல் விளைவு, முதல் ஆசீர்வாதம், முதல் காரியங்கள், முதலாவது பெறக்கூடிய எதுவாக இருந்தாலும், முதல் கனி, முதல் பூ, முதல் வருமானம், இது எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருக்குரியது என்று சொல்லி அந்த நாளிலேயே அங்கே குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆபேல் அந்த மாதிரி காரியங்களை செய்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். கொழுமையானவைகள், கர்த்தருக்கென்று கொடுப்பது சிறப்பானவைகளாக இருக்க வேண்டும். சிறப்பானவைகளைத்தான் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். சில சமயங்களிலே சிலர் இப்படி செய்வதுண்டு. காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று இருக்கும் போது நிறைய காணிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த எங்க ஒட்டஞ்சத்திரத்துல விவசாயத்தில் நிறைய காய்கறிகள் நிறைய இருக்கும். அப்ப முதல் தடவையா காய்கறிகளோ அல்லது பழங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு போறப்ப காணிக்க சர்ச்சுக்கு காணிக்க கொடுக்கணுங்கிறப்ப முதல்ல என்ன செய்யணும், முதல்ல எடுத்ததை ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும். ஆனா பல சமயங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் மூட்டை போடுவாங்க, இதுல லாரியில வண்டியில ஏத்திடுவாங்க. கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பைய அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சு அதை கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்கு. அது அல்ல, அது காணிக்கை அல்ல. முதல்ல எடுக்கிறது, முதல் பழம், முதல் கனி, முதல் வருமானம், முதல் காரியங்கள் கர்த்தருக்குரியது என்று சொல்லி நாம் கொடுக்க பழகிக் கொள்வோமே, ஆனால் அதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், நம்முடைய வீடுகளாக இருக்கட்டும், நம்முடைய வருமானமாக இருக்கட்டும், நம்முடைய தாளந்துகளாக இருக்கட்டும், எதுவானாலும் நாம் முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க பழகிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஆபேல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று. அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கீகரிப்பு ரொம்ப முக்கியம். காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் காயினோடு கூட பேசுகிற காரியங்களை குறித்து பார்க்கும்போது, காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக இவனுக்கு காயினுக்கு வந்த ஒரு மன நிலையை இங்கே மிக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். காயினுக்கு என்ன வந்ததாம்? எரிச்சல் வந்தது. எரிச்சல் வந்ததினாலே அவன் முகநாடி வேறுபட்டது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கு சொல்லுகிறார். ஏன் நீ நன்மை செய்திருந்தால் உனக்கு மேன்மை உண்டு, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எரிச்சலும் முகநாடி வேறுபடுதலும் என்பது ஒரு பொறாமையின் நிமித்தமாக வரக்கூடிய ஒரு பாவம், ஒரு பின்விளைவு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எங்கெங்கெல்லாம் நாம் எரிச்சல் படுகிறோம், எங்கெங்கெல்லாம் நம்முடைய முகநாடி வேறுபடுகிறது என்றால் பாவம் ஆழத்திலே இருக்கிறது. அது வெளியிலே எரிச்சலாக வருகிறது, அது வெளியிலே முகநாடி வேறுபடுகிறதாக, முகத்தை திருப்புகிறதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது மிகவும் நல்ல ஒரு மனிதனாக அங்கே ஒரு காரியத்தை காயின் செய்கிறதை பார்க்கிறோம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். அருமையானவர்களே, தாட் பிஃபோர் ஆக்ஷன் என்று சொல்வார்கள். காயினுடைய உள்ளத்திலே ஏற்கனவே அந்த தீய எண்ணம் வந்ததினாலே, அந்த தீய எண்ணத்தின் விளைவாக அவனுடைய செயல் வெளிப்படுகிறதை அங்கே பார்க்க. தீய எண்ணத்தின் விளைவாக எரிச்சல் வருகிறது, முகநாடி வேறுபடுகிறது. அவன் உள்ளத்திலே ஒரு செயலை குறித்து வைத்து விட்டான். என்ன? அவனை கொலை செய்யும்படியாக, கொன்று போடும்படியாக அங்கே தீர்மானம் பண்ணி இருக்கிற ஒரு காரியம் அவனுடைய எரிச்சலின் மூலமாக வந்தது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் எரிச்சல் வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாக அதை கையாள வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. நல்லபடியாக பேசுவதை போல பேசி வயல்வெளியிலே இருக்கும்போது தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எரிச்சல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை, எந்த அளவுக்கு கொண்டு போகும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எரிச்சல் கொலை செய்யவும் தூண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். உடனே ஆண்டவர் அங்கே செயல்படுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். 3வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆதாமை கூப்பிடுகிறார், நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. ஆதாம் சொல்லுகிற காரியம், நான் 10வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டேன், நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டேன், நான் பயந்தேன், ஆகையால் என்னை ஒழித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. இங்கே காயினை ஆண்டவர் அழைக்கிறார். காயினை அழைக்கும் போது, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என்பது இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். நாம் உட்காருதலையும், எழுந்திருக்கிறதையும், படுத்திருப்பதையும், நாம் நடப்பதையும், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பூமியிலே நடக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் கண்டு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று சொல்லி கேட்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதற்கு ஒரு பொய்யை சொல்லுகிறான், எனக்கு தெரியாது, நான் அறியேன், என் சகோதரன் ஆகிய அவனுக்கு நான் காவலாளியோ என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 10ஆம் வசனம் ரொம்ப கவனமாக வாசிச்சோம்னா, நீ என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி. ஆக மனிதருக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவங்கள், பொல்லாப்புகள், பழி, இவையெல்லாம் தேவனுடைய சன்னதியிலே எட்டுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. நான் சற்று வேகமாக செல்கிறேன். அங்கே காயினை கர்த்தர் சபிக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை உனக்கு கொடாது, பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக நாம் காரியங்கள் செய்யும் போது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அப்போது காயின் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எனக்கு கிட்ட இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று சொல்கிறார். மாறாக இந்த காயின், ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய சகோதரனை அன்பில்லாமல் நான் கொன்று போட்டு விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி இருந்தால் விவரம் வேறு விதமாக முடிந்திருக்கும். ஒருவேளை ஆதாமும் கூட அப்படித்தான். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லும் போது, ஐயா, நீங்க சொன்னபடி நான் கேட்கல, நான் கீழ்ப்படியில, ஆகையால நான் பாவம் செய்துட்டேன் என்று சொல்லி இருந்தால் வேறு விதமாக முடிந்திருக்கும். இவர்கள் தங்களுடைய பாவத்தை குறித்த விளக்கத்தை தான் சொன்னார்களே ஒழிய
அந்த பாவத்திற்காக மனம் வருந்தவில்லை, ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்கவில்லை. அங்கே மொத்த சமுதாயத்துக்கும் மொத்த உலகத்துக்கும் அது மிகப்பெரிய சாபமாக முடிந்தது என்று பார்க்கிறோம். அப்போது அங்கே ஒரு கன்செஷன் கொடுக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் என்று பார்க்கிறோம். இவ்வளவு காரியங்கள் செய்த பின்பும், கொலை செய்த பின்பும், முதல் கொலையை செய்கிற காயினை மன்னிக்கிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். வேதாகமத்திலே முதல் கொலை காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொல்லுகிற கொலை. இன்றைக்கு வரைக்கும் சகோதரர்களுக்குள்ளே பழியும் பாவமும் வருத்தமும் பகையும் இருப்பதற்கு காரணம் அதுவாகத்தான் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த காரியங்களை பின்பதாக வாசிக்கும் போது அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவி அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவள் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரிட்டார். ஒரு பட்டணத்தை கட்டுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதற்கு பின்பு ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகியவேலை பெற்றான். மெகியவேல் மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலால் லாமேக்கை பெற்றான். லாமேக்கு குறித்து சொல்லும் போது லாமேக்கு 2 ஸ்திரீகள் மனைவிகள் உண்டு. ஒருத்திக்கு பேரு சில்லால், ஒருத்திக்கு பேர் ஆதாள், இன்னொருத்திக்கு பேர் சில்லால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு அந்த காயினுடைய வரலாறு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவன் 21வது வசனத்திலே 20வது வசனத்திலே ஆதாள் யாபேலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அவள் கிண்ணறக்காரர் நாதசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். அப்புறம் சில்லாலும் தூபால் காயினை பெற்றாள். அவள் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாலே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவிகொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொண்டேன், எனக்கு தழுமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பலி சுமரும் என்று சொல்லி தன்னை உணர்கிற ஒரு காரியத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக ஆதாம் தன் மனைவி அறிந்து பின்னால் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அதற்கு பின்பதாக மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி ஒரு சந்ததி உருவானதை இந்த அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய இந்த பாடத்திலிருந்து, இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கேட்கக்கூடிய சில கேள்விகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் பார்த்தபடி காயினுக்கு எத்தனை முகங்கள் இருந்தது என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய முகம் எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா? அன்பு நிறைந்ததாக, கிருபை நிறைந்ததாக, சமாதானம் நிறைந்ததாக, அல்லது எரிச்சலும் கோபமும் முகநாடி வேறுபடவும் கொலைகார முகமாக இருக்கிறதா என்று கேட்டு பார்க்க வேண்டும். நாம் ஆபேல் காயினுடைய அந்த பலிகளை குறித்து பார்க்கும்போது, அந்த காணிக்கைகளை குறித்து பார்க்கும்போது, நம்முடைய காணிக்கைகள் எப்படியாக இருக்கிறது? நாம் காயினுடைய ஆவியை பெற்றிருக்கிறோமா, ஆபேலுடைய ஆவியை பெற்றிருக்கிறோமா, அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்றிருக்கிறோமா என்று கேட்டு பார்க்க வேண்டும். வேறு விதமாக சொல்லப்போனால், நமக்கு ஆதாமின் சுபாவம் இருக்கிறதா, காயினின் சுபாவம் இருக்கிறதா, அல்லது இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் இருக்கிறதா என்று சொல்லி. ஆதாமின் சுபாவம் என்ன? மற்றவர் மேலே பழி சொல்லுவது. காயினுடைய சுபாவம் என்ன? பொறாமையினாலே தன் சகோதரனை கொன்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் என்ன? பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். இதன்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது. அன்பு கூர்ந்த ஒரு கடனே இல்லாமல் வேறொன்றும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே இந்த 4ஆம் அதிகாரத்தின் மூலமாக காயினுடைய முகமும் ஆபேலுடைய முகமும் நமக்கு வருகிறது.
நாம் கர்த்தரிடத்திலே எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உணர்ந்து உமக்குள்ளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.